ஹாய் ஹலோ பியூட்டிஃபுல் சோல்ஸ். இன்றைக்கி சிந்திக்கிறதுக்கு என்ன டாபிக் அப்படின்னா, நமக்கே காதல் அப்படிங்கிற ஒரு பெயின் நமக்கு ஏன் வருது? ஏன் மனசு ஏதோ ஒரு பர்சனை ரொம்ப அடிக்ஷனாக தேடுது? அவங்க நம்மளை ஏமாற்றிட்டாங்கன்னு தெரிஞ்சாலும் ஏன் அந்த பர்சனை ரொம்ப தேடுது மைண்டு? நம்ம ஏன் இந்த மாதிரி ஒரு பிரச்சனைக்குள்ளே மாற்றோம்? ரியலாக நமக்கு என்ன பர்பஸ், எதுக்காக அங்கே வந்திருக்கோம்? ட்வின் ஃப்ளேம் அப்படின்னு சொல்கிறாங்களே, அதுனா யார்? கார்மிக் ட்வின்னு சொல்கிறாங்களே, அப்படின்னா என்ன? ஜென்ரலாக எனக்கு எதுவுமே தெரிய வேணாம், லவ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இருக்கேன். என்னோடய காதல் எனக்கானதா? என்னை நேசிக்குதா? தெரியலையே. அந்த பக்கம் என்ன? இது எல்லாமே ஏன் என் வாழ்க்கையில் நடக்குது? எதுக்கு அவங்க வந்தாங்க? ஏன் என்னை விட்டு போனாங்க? எதுக்கு இவ்வளோ பெயின்? ஏன் இவ்வளோ கஷ்டம் எனக்கு வந்திருக்கு? இதுக்கு எல்லாமே ஒரு நிறையா பாயிண்ட்ஸாக அடுக்கிட்டே போகலாம். இதுக்கு ஒரே ஒரு ரீசன் ஃபஸ்ட்டு ஃபார்மோஸ்ட் ரீசன் என்ன அப்படின்னா, அட்டாச்மெண்ட். செகண்ட் ரீசன் என்ன அப்படின்னா, உங்களுக்கு நீங்களே செல்ஃப் லவ் கொடுக்கல. மூணாவது ஒரு விஷயம் இன்செக்யூரிட்டி. நாலாவது விஷயம் எக்ஸ்பெக்டேஷன். அஞ்சாவது விஷயம் கண்டிஷனிங் லைஃப். ஆறாவது விஷயம் யோசனை வரும்போது சொல்கிறேன். பாயிண்ட் ஒன்று விட்டுட்டேன், கண்டிப்பாக பேசும்போது வந்துடும். ஃபஸ்ட்டு விஷயம் என்ன சொன்னேன் அப்படின்னா, மாற்றி சொல்கிறேங்க, 1 2 3 ஆர்டர் வைஸ் இல்லை. ஃபஸ்ட்டு விஷயம், பேசிக்காக நீங்கள் ரொம்ப அட்டாச்மெண்ட் ஆகிருக்கீங்க. அதுதான் மெயின். நம்ம என்ன பண்ணுறோம் தெரியுங்களா? ஏதாவது ஒரு விஷயத்தின் மேலே, ஏதாவது ஒரு பொருள் மேலே, ஏதாவது ஒரு நபர் மேலே ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக. இப்போ ஜென்ரலாக ஒரு யாருக்கோ ஒரு தேர்ட் பர்சனுக்கு ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட் ஆச்சோ, இல்லை அவங்களுக்கு உடம்பு முடியலையோ அப்படின்னு ஒரு விஷயம் டிவிலேயோ இல்லை ரோட்டில் நம்ம பார்த்தாலோ நமக்கு மனசு ரொம்ப பதறது கிடையாது இல்லையா? ஆனால் நமக்கு உண்டானவங்களுக்கு ஏதாவது ஒரு அடியோ இல்லை ஏதாவது ஒரு வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனையோ, அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆபத்தான ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்னா நம்ம எப்படி துடிச்சு போகிறோம் இல்லையா? இதுதான் நான் அட்டாச்மெண்ட்டுன்னு சொல்கிறேன். நம்ம ஒரு பொருளின் மேலேயோ ஒரு மனிதரின் மேலேயோ ரொம்ப ஓவராக அட்டாச்மெண்ட் வைக்கும் போது அங்கே பெயின் கரெக்டாக அதிகமாக இருக்கும். அதுதான் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்கிறேன். வெளியில் ஒரே ஆபத்து தான், பைக் ஆக்சிடெண்ட்னு வச்சுக்கலாம். வெளியில் ஒருத்தங்களுக்கு பைக் ஆக்சிடெண்ட் ஆனால் அந்த ஒரு கண்ணோட்டத்தை நம்ம எந்த மனநிலையில் பார்க்குறோம்? ஒரு வருத்தப்படுவோம், அவ்வளோதான், அத்தோடு விட்டுருவோம். அதுக்கப்புறம் நம்மளுடைய ஒர்க்கை பார்த்துட்ருப்போம். ஆனால் நமக்கானவங்களுக்கு அதே மாதிரி ஒரு விஷயம் ஏதாவது வாழ்க்கையில் நடந்துச்சு அப்படின்னா நம்ம எப்படி துடிச்சு போகிறோம் இல்லையா? இந்த ஒரு அட்டாச்மெண்ட், இந்த லெசன் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. அதனால் இந்த அட்டாச்மெண்ட் அப்படிங்கிற ஒரு பாடத்தை நம்ம வச்சுருந்தோம், நம்ம வாழ்க்கை பயணத்தில் கொண்டு போயிட்டுருந்தோம் அப்படின்னா நமக்கு நிறைய பெயின் இருக்கும். இதெல்லாம் கற்றுக்கிறதுக்காக நிறையா விஷயங்கள் பாடமாக நமக்கு லைஃபுக்குள்ளே வருது. இது எல்லாமே எல்லாருக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு பிரச்சனைகள் இருக்கும். ஒருத்தங்களுக்கு காதல் பிரச்சனையாக ஆரம்பத்திலே பிரச்சனையாக இருக்கும். ஒருத்தங்களுக்கு காதல் முடித்து கல்யாணம்லாம் முடித்து அதுக்கப்புறம் லைஃப் பார்த்திங்க அப்படின்னா அது ஒரு பிரச்சனையாக இருக்கும். அப்போ இதெல்லாமே நம்ம ஏன் லைஃப்பில் ஏதோ ஒரு கஷ்டம் இருந்துகிட்டே இருக்குது. அது படித்தவங்களுக்கும் இருக்குது, பெரிய பெரிய டாக்டர்ஸுக்கும் இருக்குது, பெரிய பெரிய இன்ஜினியர்ஸும் இருக்குது, சாதாரணமாக இருக்கிறவங்களுக்கும் இருக்குது. அப்போ பிரச்சனை அப்படிங்கிறது என்னென்னா மைண்ட் ரிலேட்டடாக நம்ம போட்டு நிறைய அதிகப்படியான ஒரு விஷயத்த, ஒரே விஷயத்த அதிகமான ஒரு நாட்களாகவோ அதிகமான ஒரு மாதக்கணக்குலையோ வருஷக்கணக்குலையோ போட்டு ஒரே விஷயத்த நம்ம போட்டு டம்ப் பண்ணி அதையே நம்ம திங்க் பண்ணிகிட்டே இருக்க அது என்ன ஆகும்? ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன், அது ஒரு வியாதியில் கொண்டு போய் முடியும். மைண்டுங்கிறது ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. உடலில் எந்த விதமான ஒரு காயங்கள் ஏற்பட்டாலோ இல்லை ஹார்ட்டில் ஏதாவது பிரச்சனை இருந்தாலோ அதெல்லாம் ஆப்ரேஷன் பண்ணி சரி பண்ணிடுவாங்க டாக்டர். பட் மனசில் ஒருத்தங்க ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க, அதுவும் ஆள் மனசில், கான்ஷியஸ் மைண்டில், நிறையா சப்கான்ஷியஸ் மைண்ட்லலாம் ஒரு விஷயம் பதிய வச்சுட்டோம் அப்படின்னா அது அழைக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக யார்கிட்டேயும் பழகாதீங்க. நீங்கள் எல்லோரும் என்ன நினைக்கிறீங்க? ஜென்ரலாக நான் சொல்கிறேன், ஒரு அன்பை நம்ம அளவுக்கு அதிகமான ஒரு அன்பை ஒருத்தர் மேலே வைக்கிறீங்க.
அவங்க வந்து ஒரே மாதிரி இது வரைக்கும் இருந்தாங்க. திடீர்னு பார்த்தா வேறு மாதிரி வேறு ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே போகிறாங்க. நீ வேண்டான்னு தூக்கி போடுறாங்க. உனக்கும் எனக்கும் ஒன்றும் இல்லைங்கிறாங்க. பேசாமல் போயிடுறாங்க. கான்டாக்ட் இல்லாமல் போயிடுறாங்க. நீ தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க இல்லையா? இது வந்து நிறைய ரிலேஷன்ஷிப் இருக்குது. ஒன்று வந்து கார்மிக் ட்வின்னாக இருக்கலாம். கார்மிக் ட்வின்னாக இருந்தாங்கன்னா அவங்கள நம்ம கேரக்டரை அசாசினேட் பண்ணுவாங்க. நம்மளை வந்து முன்னேற்றம் கொடுக்காம அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்மளை அடக்கி வச்சுட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி நிறையா லெசன் மூலமாக நீங்கள் என்ன கற்றுக்குறீங்க? அது கார்மிக் ட்வின்னாக இருந்தாலும் சரி, ட்வின் ஃப்ளேமாக இருந்ததுன்னா அவங்க உங்களுக்கு நிறைய அதிகப்படியான ஒரு லவ் கொடுப்பாங்க. உங்களை தாங்குன்னு தாங்குவாங்க. நீ தான் உலகம், நீ தான் இந்த உலகத்தையே படைச்ச ஒரு தேவதை, நீ சொல்கிறது தான் நான் கேட்பேன், உனக்கான அடிமை நான், நீ இல்லைன்னா நான் உயிரோடு இருக்க மாட்டேன்னு ஆரம்ப ஸ்டேஜில் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வந்திருக்கும். போக 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 இந்த கொஞ்சம் வந்து உங்களுக்கும் இருக்கிற வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து போயிருக்கும். இது ஒரு மாதிரியான கேட்டகரி. அதுக்கப்புறம் ஓவராக ஒருத்தங்க மேலே நீங்கள் அட்டாச்மெண்ட் வச்சு 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 அவங்க என்ன பண்ணுவாங்க, டிட்டாச் ஆகி போயிடுவாங்க. சில லெசன்ஸ் தாங்க இங்கே எல்லாமே வந்து சோல் எதுக்கு இங்கே வருது, இது வந்து நீங்கள் பாடியாகவும் மைண்டாகவும் இந்த 3D வேர்ல்டில் பார்க்குறீங்க இல்லையா? நான் வந்து அப்படி சொல்ல மாட்டேன். இந்த உலகத்தில் வந்து நம்ம சோல் மட்டும்தான் ஒவ்வொரு ஜென்மத்திலையும் புதுசாக ஒரு உடைய மாற்றுற மாதிரி நம்ம இந்த உடலை தேர்ந்தெடுத்து ஒவ்வொரு பிரச்சனைகளை சந்தித்து அதில் வந்து என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுதோ அதுதான் வந்து இங்கேருந்து அந்த மேலே போகும்போது கூட்டிகிட்டு போகிற ஒரே விஷயம். இது நான் வந்து உங்களுக்கு நிறைய கதைகள் மூலமாக நான் சொல்லியிருக்கேன். தெரியல அப்படின்னா ஓப்பன் டாக்கு, ப்ரீவியஸ் ஓப்பன் டாக்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் வந்து நம்ம வந்து அடிக்கடி என்ன பண்ணுறோம், ஒரு நபரின் மேலே ரொம்ப வந்து நேசம் வைக்கிறோம், பாசம் வைக்கிறோம், நம்பிக்கை வைக்கிறோம். நம்ம அதிகப்படியாக வந்து நம்ம ஏமாந்து போகிறது, நமக்கு வந்து முதுகில் குத்துறது, நம்மளை நம்பிக்கை துரோகம் பண்ணுறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஓவராக நம்பிக்கை வச்சுருப்போம், ஓவராக அவங்க மேலே பாசம் வச்சுருப்போம், ஓவராக அவங்கக்கிட்ட அட்டாச்மெண்ட் ஆகிருப்போம். அந்த மாதிரி ஒரு நபர் தான் நம்மளுக்கு வந்து இந்த ஏமாற்றம்லாம் கொடுப்பாங்க. அப்போது அட்டாச்மெண்ட் அப்படிங்கிறது வந்து யார் மேலேயும் ரொம்ப அதிகமாக வைக்காதீங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளுக்கு வந்து அதிகப்படியான ஒரு அந்த அன்பு, நேசம், பாசம் இதெல்லாம் வந்து நீங்கள் வெளியில் கொடுக்குறீங்கல்ல, வெளியில் கொடுத்துட்டு நீங்கள் திரும்ப அது வரணும், எனக்கு அவங்கக்கிட்டேருந்து வரணும், நான் வந்து அவங்களுக்கு நிறையா விஷயங்கள் அன்பு கொடுக்குறேன், காதல் கொடுக்குறேன், என்னோடய வேலையெல்லாம் தூக்கி போட்டு நீ தான் உலகம், நீ தான் உயிர்னு நான் அவங்களுக்கு கொடுக்குறேன்ல, அவங்க ஏன் எனக்கு கொடுக்க மாட்றாங்க அப்படின்னு கேட்குறீங்க இல்லையா? இது ஒரு சில கேட்டகரிஸான ஒரு பீப்புளில் இருக்கிறீங்க. இப்போ வந்து நீங்கள் வெளியில் கொடுக்குறீங்கல்ல, நான் சொல்கிறேன் அதே அன்பை உங்களுக்குள்ளே நீங்கள் கொடுத்துருக்கீங்களா? ஏன்னா நிறையா விஷயம் உங்களுக்கு எதிரில் பிரச்சனையாக நீங்கள் சந்திக்கிற அத்தனை விஷயங்களும் உங்களால் இன்னரில் நீங்கள் அட்ராக்ட் பண்ணப்பட்ட ஒரு விஷயந்தான். இதெல்லாம் இன்னும் ஒரு டீப்பர் சப்ஜெக்ட்டு. நீங்கள் வந்து பேசிக்காக வந்து உங்களுக்கு மைண்டுனா என்ன அப்படின்னா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் நீங்கள் அட்ராக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். இப்போ புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்னு? இந்த விஷயம் நமக்கு முன்னாடி ஒரு ஸ்டேஜில் ஒருத்தங்க பர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னா, உங்களுக்கு பிடிச்ச நீங்கள் அட்ராக்ட் பண்ண ஒரு விஷயம் தான் உங்களுக்கு முன்னாடி நடக்குது அப்படின்னா நிறைய பேர் வந்து நம்பவே மாட்டீங்க. இதுதாங்க சீக்ரெட்டில் நிறையா விஷயம் வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நான் என்ன இவ்வளோ மாதிரி ஒரு கேவலமாக எனக்கு முன்னாடி பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய என்னோட காதலனை வந்து நானாக ஈர்த்து வச்சேன் அப்படின்லாம் நீங்கள் கேட்பீங்க. என் லைஃப் இப்படி மோசமாக போகணும், நான் வந்து தெரியாமல் ஒரு கேணிக்குள்ளே ஒரு கடலுக்குள்ளே போய் உழுவணும்னு நான் நினச்சா இந்த ஒரு விஷயம் பண்ணேன், அந்த மாதிரி என்னோட தாட் இருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக உங்கள் தாட் அந்த மாதிரி வந்து நெகட்டிவாக கூட யோசிச்சிருக்கலாம். அது உங்களுக்கே தெரியாமல் நெகட்டிவாக ஆல்மனஸில் அது யோசிச்சிருக்கலாம். அதுதான் நீங்கள் அட்ராக்ட் பண்ணியிருக்கீங்க. உங்கள் லைஃப்பில் நடக்கிற பிரச்சனையை திரும்ப நான் சொல்கிறேன், உங்கள் லைஃப்பில் நடந்த பிரச்சனைக்கு உண்டான பொறுப்பு என்றைக்கு வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்களோ நான் தான் இதுக்கெல்லாம் காரணம், இந்த பிரச்சனைக்கு உண்டான தீர்வு என்னால் மட்டும்தான் சரி பண்ண முடியும்னு உங்களுக்குள்ளே நீங்கள் இன்னர் ஒர்க்கு, கம்ப்ளீட் இன்னர் ஒர்க் வேணும். அது வந்து டக்குன்னு ஒரு தடவை பண்ணிவிட்டு 2 நாள் பண்ணிவிட்டு 3 நாளில் சரியாகிற விஷயம் கிடையாது. வெளியில் காயங்கள் ஏற்பட்டுச்சு, மோதி எங்கேயாவது ஆக்சிடெண்ட் ஆகி காலில் புண்ணு வந்துச்சு, ரத்தம் வந்துச்சு, அதுக்கு வந்து உண்டான ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்கன்னா அது சில மாதங்கள் சில நாட்களில் சரியாகி போயிடும். ஆனால் மனசில் ஏற்பட்ட சில காயங்கள் வலிகள் வந்து பல நாட்கள் ஆகும். அதை வந்து ஆறுறதுக்கு அது வந்து ஃபுல்லாக வந்து க்யூர் பண்ணாமல் சரியாயிடுச்சு 3 மாதத்தில் சரியாயிடுச்சு, 4 மாதத்தில் சரியாயிடும், அதுக்கப்புறம் அதை விட்டுருவோம் அப்படின்னா திரும்ப அந்த காயங்களில் திரும்ப இன்னொரு காயம் வந்து திரும்ப நீங்கள் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் இன்னர் சைல்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் எத்தனை பேருக்கு நீங்கள் தெரியும் அப்படிங்கிறது தெரியல. எல்லாமே வந்து மேலோட்டமாக நினச்சிடுறோம் இல்லையா? சினிமாவில் காட்டுற மாதிரி ஒரு ஆண் பெண் வாழ்க்கை நல்லா போகுது, அப்புறம் கஷ்டம் இருக்குது, அப்புறம் சண்டை போடுறாங்க, அப்புறம் காதல் இருக்குது, அப்புறம் திருமணம் இருக்குது, அப்புறம் ஃபைட்டிங் சீன் இருக்குது, இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையை நினைக்கிறீங்கல்ல. நம்ம வாழ்க்கை வந்து நாடகம்தான். அங்கே வந்து நடிக்கிறாங்க, படத்துக்குள்ளே நடிக்கிறாங்க, நம்ம வந்து வெளியில் நடிக்கிறோம், அவ்வளோதான். ஆனால் நமக்குள்ளே இருக்கிற அந்த சோல் மட்டும்தான்
நமக்கு உண்டான எல்லா விஷயங்களுக்கு உண்டான ஆன்சருமே அதில் இருக்குது. நீ உன்னை நேசிக்கலை, உன்னை ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுக்கல, வேறு யார் மேலேயோ உன்னுடைய அன்பாக இருக்கட்டும், அதோட காதலாக இருக்கட்டும், எல்லா விஷயத்தையும் வந்து மற்றவங்க மேலே நம்ம வைக்கிறோம். நான் உனக்கு கொடுத்துட்டேன், நீ எனக்கு திருப்பி கொடு அப்படிங்கிற மாதிரி. உங்களை நேசிச்சிங்க, உங்களை அன்பை உங்களுக்கு அதிகப்படியாக நீங்கள் கொடுத்துட்டீங்க, உங்களை வந்து பயங்கரமாக நேசிக்கணுங்க. சாதாரணமாலாம் நேசிக்கக்கூடாது, பயங்கரமாக சொல்லுவாங்க தெரியுங்களா? உலகத்திலே அதிகப்படியாக ஒரு பொருளை நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா எப்படி நேசிப்பீங்க? கிடைக்காத பொருள், அற்புதமான பொருள், கடவுள் கொடுத்த அற்புதமான ஒரு விஷயம் கடவுள் கிஃப்டாக கொடுத்துருக்காரு அப்படின்னா அது நீங்கள் மட்டும்தான். உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த இன்னர் சைல்டை அதிகமாக நேசிக்கும் போது, அதுக்கு அதிகமாக சப்போர்ட் கொடுக்கும்போது, வெளியில் எத்தனை பிரச்சனை வந்தாலும், ஆனால் பிரச்சனை எல்லாம் இல்லாமல் இருக்காதுங்க. நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாமே சில லெசன்ஸ் கற்றுக் கொடுக்கறதுக்காக தான். நம்ம வந்து ஒன்றுமே இருக்கக்கூடாது அப்படின்னோம்னா ஒன்றுமில்லாத அந்த காட்டில் போய் தாங்க உட்காரணும். முனிவர்கள் அந்த மாதிரி தானே இருக்காங்க, அங்கேயும் நமக்கு பிரச்சனை வரும். சில வந்து காற்றடிக்கும், அங்கே வந்து மரம் கூட எரியலாம், அங்கே வந்து விலங்கினங்கள் நமக்கு தொந்தரவு கொடுக்கலாம், அங்கே இருக்கிற பூச்சி. அதனால் வந்து பிரச்சனைகள் அப்படின்னு விட்டெல்லாம் ஓட முடியாதுங்க. அதை நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணுறோம், அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறோம், அதை எப்படி நம்ம மைண்ட் லெவலில், அது ஒரு மைண்டுங்கிறது வந்து நிறையா பேர் வந்து ஏதோ ஒரு விஷயம் அதுக்கெல்லாம் ரொம்ப கேர் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க இல்லையா? மைண்டுங்கிறது வந்து ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயம். அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது மாதிரி நமக்கு ஹெல்ப் பண்ண, ஒரு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆள் யாருமே கிடையாது. பட் அதிகப்படியாக நம்ம எப்படி அதை ட்ரெயின் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, சின்ன வயசுலேருந்து நம்மளை ஏதோ ஒரு சோகமான ஒரு சுச்சுவேஷனில் நம்ம ஒரு ஆழ்ந்த அனுதாபம் உள்ள ஒரு மனிதராக தான் எப்போ பார்த்தாலும் இந்த மைண்டை வந்து நமக்கு வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிகிட்டே இருக்கும். நீ இப்படி இருக்கியா, நீ ரொம்ப பாவம், உனக்கு ஏன் இப்படிலாம் நடக்குது, நீ நினச்ச விஷயமே ஒன்றுமே நடக்கலையே, நீ நம்பினவங்க இப்படி மோசம் பண்ணிட்டாங்களே, நீங்கள் சும்மாவே இருப்பீங்க. அது எப்போயோ நடந்த ஒரு விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து டேட்டா மாதிரி தூக்கிட்டு வந்து அப்போ அது நடந்துச்சு அப்படின்னு இன்டர்ரிலேட் பண்ணிகிட்டே இருக்கும். உங்களை வந்து ஒரு சந்தோஷமாகவே வச்சுருக்க விடாது. ஏதோ ஒன்று வந்து உங்களுக்கு நல்லது பண்ணுற மாதிரி அந்த மைண்டு வந்து நம்மளை வந்து ஏதோ ஒரு எதையாவது நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே இரு, அதுதான் வந்து மைண்டோட வேலை, கொடுக்குற வேலை. பட் வந்து நம்ம அவேர்னஸ்ஸாக, நம்ம ப்ரெசண்ட்டில் ஒரு மைண்ட்ஃபுல்னஸ்ஸாக நம்ம வந்து ஏதாவது நம்ம வேலை பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு நீங்கள் யாராவது சொல்லுவீங்களா? சொல்லுங்கள், நான் இப்போ ஒரு சாப்பிட்டுட்ருக்கேன், சாப்பாடு மட்டும்தான் சாப்பிட்டுட்ருக்கேன், வேறு எந்த திங்கும் எனக்கு இல்லை அப்படின்னு எத்தனை பேர் நீங்கள் சொல்லுவீங்க? சொல்லுங்கள். நான் டிவி தான் பார்த்துட்ருக்கேன், ஆனால் வந்து டிவி மட்டும்தான் பார்த்துட்ருக்கேன், எனக்கு வந்து டிவியில் ஒரு நிகழ்ச்சி மட்டும் தான் பார்க்குறேன், வேறு எந்த சிந்தனையும் எனக்கு மைண்டில் ஓடலை அப்படின்னு எத்தனை பேர் சொல்லுவீங்க? நான் வந்து சும்மா நடந்துகிட்ருக்கேன், ஒரு இடத்துக்கு போகிறேன், அந்த இடத்துக்கு போகிறதுக்குள்ளே எனக்கு எவ்வளோ விதமான தாட்ஸ் வந்து என் மைண்டுக்குள்ளே ஓடிட்டுருக்கு. காலையில் எந்திரிக்கும் போதே வந்து என்னை பற்றி நினச்சிட்டு எந்திரிக்கிறேன்னா, இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி ஏதாவது பண்ணணும்னு நினச்சிட்டு நம்ம வந்து ஒரு அடி எடுத்து வைக்கும் போதே எவ்வளோ விஷயங்கள், எண்ணங்கள், தாட்ஸு நமக்குள்ளே நிறையா வந்து வந்துகிட்டே இருக்குது அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து நிறுத்தி நிதானித்து பண்ணும்போது தான் தெரியுது. ஒரு செகண்டுக்கே ஒரு 40,000 50,000 60,000 தாட்ஸ் நமக்குள்ளே ஓடிட்டே இருக்குது அப்படிங்கிறது. அப்போ மைண்டு வந்து ஃபுல்லாக தாட்ஸ் தான். அப்பயும் வந்து உங்களை வந்து அது வந்து கண்ட்ரோல்குள்ளே நம்மளை வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதுக்கு இருக்குது. எப்பயுமே வந்து பாடி, மைண்டு, சோல் இது 3மே நம்ம இருக்குது இல்லையா? இந்த பாடியும் மைண்டும் வந்து இங்கேருந்து எனக்கு கொடுக்கப்பட்டது, சோல் மட்டும்தான் கடவுளால் கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம். எப்போ இந்த 3மே அலைன் ஆகுதோ நம்ம அந்த அளவுக்கு நம்ம வந்து இன்னர் ஒர்க் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணும்போது தான் நம்ம லைஃப்பில் எதிரில் வர்ற அத்தனை சேலஞ்சஸையும், ப்ராப்ளம்ஸையும் நம்ம வந்து அழகாக ஹேண்டில் பண்ணலாம். எது வந்தாலுமே ட்ரிகர்ஸ் வருதா, ட்ராமாஸ் வருதா, பிரச்சனை வருதா, ஏதாவது தொந்தரவு வருதா, ஏதாவது கஷ்டம் வருதா, அது வர்றதுக்கு முன்னாடி நம்மளால் வந்து எப்படி நம்ம தயாராக இருக்கணும், அந்த வெப்பன்ஸ்லாம் வச்சுக்கிட்டு நம்ம எப்படி நம்மளை அந்த சண்டேயில் வந்து போருக்கு ரெடியாக இருக்கிற மாதிரி ட்ரிகர்ஸ் அண்ட் ட்ராமாஸ் வருதுனாலே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து அவேர்னஸில் இருக்கும்போது மட்டும்தான் நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். தெளிவான ஒரு நம்ம என்ன நடக்குது, நமக்கு ஏன் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது, ஏன் இப்படி ஒரு மைண்ட் செட் வந்து நல்லா தானே இருந்துச்சு, ஏன் அப்படி வந்து திடீர்னு வந்து எனக்கு அப்படி மைண்ட் ஆஃப் ஆச்சு, திடீர்னு நான் சந்தோஷமாக இருந்தேன், இவங்கக்கிட்ட நான் பேசினேன், உடனே எனக்கு மைண்ட்லாம் வந்து ஏதோ ஒரு நெகட்டிவ் எனர்ஜி மாதிரி நிறையா வந்து டல்லாக இருக்குது, என்னோடய லைஃப்னு டல்லாக இருக்குது, அன்றைக்கி டே ஃபுல்லாக வந்து ஏதோ சோகமான ஏதோ ஒரு விஷயத்தை ஏதோ பறி கொடுத்த மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சில ஃபீலிங்ஸ்லாம் வருது தெரியுங்களா? சில பேர் நம்ம வாழ்க்கையில் வந்து நெகட்டிவான ஒரு சில விஷயங்களை வந்து நமக்கு வந்து அவங்களுக்கு தெரியாமலே, அவங்களுக்கும் தெரியாது, பட் அவங்க சொல்கிற விஷயம் நம்ம மைண்டுக்குள்ளே ஆழமாக பதியுது அப்படிங்கிறதும் நமக்கும் தெரியாது. ஏதோ சொல்கிறாங்க, ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க, ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறாங்க அப்படின்னு நிறையா விஷயங்கள் நம்ம வந்து அங்கங்கே போடும்போது, நிறையா டிவியில் பார்க்கும்போதும் இருக்கட்டும், நிறையா புக்ஸ் படிக்கிறதா இருக்கட்டும், நெகட்டிவ் விஷயங்கள் நம்ம மைண்டுக்குள்ளே
ஆழமாக பதியுது. ஆனால் வந்து அந்த ஒரு விஷயம்ல நம்ம என்ன பண்ணுறோம், ஜஸ்ட் நம்ம கேட்குறோம் அவ்வளோதான் விட்டுறோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கல்ல, அது வந்து மைண்டில் ஆழமாக பதிஞ்சு அது ஒரு தாட்டாக மாறி அது அது எந்தெந்த இடத்துலலாம் உங்களை வந்து ஒரு இப்போ வந்து பிரச்சனையில் இருக்கீங்களோ அப்பப்போல்லாம் இந்தந்த விஷயங்கள்லாம் உங்கள் கண்ணு முன்னாடி வரும். இப்போ எப்படி பாம்பு அப்படின்னு சொன்னால் பாம்பை பற்றி எந்த ஒரு விஷயமே பார்க்காதவங்க கேள்விப்படாதவங்களுக்கு பாம்பு அப்படின்னா எதுவுமே ஸ்ட்ரைக் அவுட் ஆகாது. இப்போ எனக்கு ஸ்ரீலங்கா அப்படின்னு சொன்னோம்னா எனக்கு ஸ்ரீலங்கா பற்றி எதுவுமே தெரியாது. வேறு எந்த விஷயமுமே வந்து அங்கே வந்து எதுவுமே தெரியாது. ஸ்ரீலங்கா அப்படின்னா அது வந்து இந்தியா மேப்பில் குட்டியாக அந்த ஓரத்தில் இருக்குது. இது மட்டும் தான் எனக்கு தெரியும். அதுக்கு மேலே எனக்கு அதை பற்றி எதுவுமே தெரியாது. அதே மாதிரி தான் நீங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனை குறித்து நீங்கள் இந்த பிரச்சனை இப்படி ஆச்சே அப்படின்னு நீங்கள் அந்த பிரச்சனை குறித்து யோசிக்கும்போது அதுக்கு ரிலேட்டடாக நிறையா விஷயங்கள், ஆமாம் இந்த பிரச்சனை இப்படி ஆச்சு, இதில் வந்து அவங்க இப்படி பேசினாங்க, அந்த பிரச்சனைக்கு நடுவில் நின்று வந்து மத்தியஸ்தம் பண்ணவங்க வந்து இப்படி சொன்னாங்க, இது ஏன் இவங்க இப்படி சொன்னாங்க, நம்ம இன்றைக்கி சரியாக தானே கேட்டோம், கேள்வி கேட்டோம், கோர்ட்டில் ஏன் அப்படி நடந்தது, அப்படியே அந்த ஒரு விஷயம் எப்படி நடந்தது, நம்ம என்ன தப்பு பண்ணியிருக்கோம், நம்ம இன்றைக்கி சரியாக தானே கேட்டோம், நார்மலாக தானே இருந்தேன், நான் கோவப்படக்கூட இல்லையே அப்படின்னு இது மாதிரி வந்து ஒரே பிரச்சனையை குறித்து அது பல டேட்டாஸ் கொண்டு வரும். புரியுதா? அது வந்து மைண்டுக்கு அதுதான் இருக்குது. ஓகேவா? அது டேட்டா, அது வந்து டேட்டா சொல்லுது அவ்வளோதான். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த டேட்டா சொல்கிறது எல்லாமே நம்ம இமோஷ்னலாக கனெக்ட் பண்ணுறோம். அன்றைக்கி என்ன நடந்துச்சு, ஒரு மாதத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு பெரிய பிரச்சனை என் வாழ்க்கையில் பூதாகரமாக வெடிச்சிச்சு. அந்த நேரத்தப்போ என்னோடய இமோஷன்ஸ் நான் எப்படி கத்துனேன், நான் எப்படி வந்து அழுதேன், கத்தி கத்தி இமோஷ்னலாக நான் மயங்கி விழுந்தேன் அப்படிங்கிற ஒரு இமோஷ்னல் பாண்டிங் எல்லாமே நீங்கள் அந்த ஒரு 10 மாதத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயத்தையோ இல்லை 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்தையோ இப்போ நீங்கள் யோசிக்கும் போது கரெக்டாக அதே மாதிரி ஒரு இமோஷனோட அந்த டேட்டாவை கனெக்ட் பண்ணி பார்த்து நல்லா ஆழமாக சப்கான்ஷியஸ் மைண்டில் பதிய வச்சுக்கிட்டே வரீங்க ஒவ்வொரு முறையும். இது வந்து ஒரே நைட்டில் வந்து சப்கான்ஷியஸ் மைண்டில் ஆழமாக பதியுது அப்படின்னா நீங்கள் பண்ண வேலை தான். ஒரே விஷயத்த சும்மா கிடக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறோம், நமக்கு தேவையில்லாத விஷயங்களெல்லாம் யோசித்து பண்ணி நம்ம வந்து நம்ம வாழ்க்கையை வந்து ஏதோ ஒன்று யோசிக்கிறோம். அவ்வளோதான், டைம் இருக்குது, நமக்கு என்ன யோசிக்கலாம் அப்படின்னு தெரியாமல் சில பேர் எனக்கு வந்து எனக்கு கவலையே இல்லை, ஏன் கவலையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறதா சில காமெடி படத்துலலாம் பார்ப்போம் இல்லைங்களா? அதே மாதிரி நமக்கு வந்து சும்மா தான் நம்ம அதை யோசிச்சுட்ருக்கோம் அப்படின்னு நினைப்போம். பட் அது வந்து மேஜராக நம்ம மைண்டை வந்து என்ன பண்ணும், அது நமக்கு வந்து நமக்கு தெரியாமலே நம்மளை கண்ட்ரோல்குள்ளே கொண்டு வந்து வச்சுக்கும். அதுக்கு வந்து எப்போ தெரியுமா அது பயப்படும், நீங்கள் ப்ரெசண்ட்டில் வாழும்போது நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ காய்கறி நறுக்குறீங்களா, கரெக்டாக அந்த காய் எப்படி கட் ஆகுது, கத்தி எப்படி மூவ் ஆகுது, உங்கள் கை எப்படி நவுறுது, அந்த டேபிள் எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் கட் பண்ணதுக்கப்புறம் அந்த காய்கறி எப்படி நீங்கள் அழகாக அந்த எடுக்கிறீங்க, அதுக்கப்புறம் பாத்திரத்தில் போடுறீங்க, கழுவுறீங்க, அது எல்லாமே வந்து ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் நோட் பண்ணும்போது மைண்ட் அங்கே ஆஃப் ஆகிடுங்க. மைண்டுக்கு அங்கே வேலையே கிடையாது. அப்போது மைண்டை நம்ம எப்போயுமே நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கணும். மைண்டை வந்து கண்ட்ரோல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது இன்னும் ஓவர் ரியாக்ட் ஆகும். உங்களுக்கு நல்லது பண்ணுற மாதிரி பண்ணி அதுக்கப்புறம் என்ன பண்ணும், சோகமான சுச்சுவேஷனையும் கொண்டு வந்து உங்களை எல்லா விஷயத்துலையுமே வந்து அது வந்து உங்களை கண்ட்ரோல் பண்ணுற அந்த ஒரு பாடத்தை தான் வந்து அது உங்களுக்கு எப்போயுமே செஞ்சிட்ருக்கோம். இது வந்து நம்ம சின்ன வயசுலேருந்து பழக்கி வச்சுட்டோங்க. இது வந்து இப்போ புதுசாக இது வந்து பண்ணுது அப்படிங்கிறதுலாம் கிடையாது. சின்ன வயசுலேருந்து நீங்கள் பார்க்குறது, கேட்குறது, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாமே நமக்கு இன்பில்ட்டாக அப்படியே அது ஒரு நம்ம மட்டும்தான் வளர்கிறோம்னு நினச்சிட்டு இருக்கோம்ல, நம்ம கூட சேர்ந்து நம்ம மைண்டு, நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸு, நம்மளோட ஒரு விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுறோம், அதுக்கப்புறம் மைண்டு நம்மளை எப்படி வந்து ஒரு கட்டுக்குள்ளே கொண்டு வந்து வச்சுருக்கு, இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் நமக்கு தெரியலை. ஆனால் மைண்டு நம்ம கூட சேர்ந்து வளர்ந்துட்டு தாங்க இருக்குது. நம்ம கூட சேர்ந்து வளர்ந்த ஒரு ஆள் நம்மளையே கண்ட்ரோல் பண்ணுற ஒரு விஷயம் தான் மைண்டு. அது வந்து நிறையா பேர் வந்து ஆனால் மைண்டு நல்ல விஷயமும் பண்ணும். நிறையா இடங்களில் நமக்கு வேலை கிடைக்கிறதா இருக்கட்டும், கரெக்டான உங்களுக்கு வந்து இன்றைக்கி எழுப்பி விடு அப்படின்னு சொல்லுங்கள், அந்த மைண்டுக்கிட்ட சொல்லுங்கள், சப்கான்ஷியஸ் மைண்டில் போய் அது அழகாக உங்களை வந்து நாளைக்கு நான் ஃப்ளைட்டுக்கு போகணும் எழுப்பி விட்டுரும். நல்ல விஷயங்களும் பண்ணும், அதே சமயம் உங்களுக்கு நல்லது பண்ணுற மாதிரி நிறையா வந்து ஒரு டேட்டாஸ்லாம் கொண்டு வந்து விடும். அதனால் நம்ம சும்மா தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி வெட்டியாக நம்ம ஏதாவது ஒரு திங்க் பண்ண ஆரம்பித்தோம்னா லைஃப் முடிஞ்சு திரும்ப வந்து ஒரு லூப் மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்குங்க. மைண்டு அப்படிங்கிறது ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை. நான் என்னமோ சொல்ல வந்து இந்த மைண்டு அப்படிங்கிற அந்த டாபிக் எடுத்தால் இது ஒரு பெரிய சப்ஜெக்ட்டுங்க. இது நிறைய படித்தவங்க கூட இந்த மாதிரி ஒரு சாதாரணம் அப்படின்னு நினச்சிட்றாங்கல்ல. மைண்டு அதை பற்றின ஒரு தெரிஞ்சுக்கிறதுல மனம் அப்படிங்கிறது தான் வந்து தமிழில் சொல்லுவாங்க.
அது வந்து அந்த மனம் மட்டும் நல்லா இருந்துச்சு, மைண்டு மட்டும் நல்லா இருந்துச்சுன்னா, எப்பேற்பட்ட விஷயமா இருந்தாலும் அதை வந்து அவங்களுக்கு வந்து தூசி தாங்க. ஆனால் வந்து மைண்டை எனக்கு சரியில்லை, மனசு சரியில்லைப்பா, எனக்கு எதுவும் பிடிக்கல, நான் வரல, நான் வெளியில் வரல, எனக்கு இந்த விஷயம் செய்ய பிடிக்கல, நான் எங்கேயும் வரல அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா மைண்டு மட்டும் நல்லா இருந்ததுன்னா எந்த விஷயமா இருந்தாலும் இமயமலைக்கே ஏறிட்டு ஓடியாந்துடலாங்க. அந்த மாதிரி ஒரு தெம்பு, கான்ஃபிடென்ட்லாம் மைண்டு கொடுக்கும். அதனால தான் ரெண்டுமே இன்டர் ரிலேட்டட். மைண்டு நல்லா இருந்ததுன்னா உடம்பு நல்லாயிருக்கும், உடல் நல்லா இருந்தால் மைண்டு நல்லாயிருக்கும். அதனால் ஃபிசிக்கலுக்கும் நம்ம வந்து ஒரு கான்சன்ட்ரேஷன் கொடுக்கணும், மென்டலுக்கும் அதாவது மைண்டுக்கும் நம்ம வந்து ஒரு மெடிடேஷன், இன்னர் ஒர்க்கு, இன்னரில் நிறையா அன்பு கொடுக்கணுங்க. நான் சொல்கிறேன், நீங்கள் வெளியில் யார் யாருக்கோ கொடுத்து அவங்கக்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு நம்ம பிச்சை கேட்டுட்ருக்கோம்ல, கண்டிப்பாக நமக்கு நிறையா நமக்குள்ளேயே உங்களை நீங்கள் ஏன் நேசிக்க மாட்டேறீங்க? உங்களை நேசிக்கும் போதே உங்கள் ஸ்ட்ரென்த்தில், உங்கள் பவரில் உங்களுக்கு யாருன்னு உங்களுக்கு அப்போ தான் தெரியும். நீங்கள் யாருங்கிற விஷயமே உங்களுக்கு தான் புரியும். அதுக்கப்புறம் எத்தனை சுச்சுவேஷன் யார் வந்து நீ என்னை ஏமாத்தினாலும் ஒன்றும் இங்கே நடக்காது. ஏன்னா எனக்கு நான் தான் பெருசு, என்னோடய பவர் என்னன்னு எனக்கு தெரியுது, என்னோடய ஸ்ட்ரென்த் என்ன, எனக்கு நான் தான் முக்கியம். அப்படிங்கும்போது நிச்சயமாக நீங்கள் உங்களை எப்படி வந்து உயர்வாக நினைக்கிறீங்களோ அதே மாதிரி நீங்கள் பார்க்குற பர்சன், நீங்கள் சந்திக்கிற பர்சன் எல்லாமே உங்களை உயர்வாக நினைப்பாங்க, நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். இதெல்லாம் இன்னர் சைல்டு வூண்ட்ஸு, ஹீலிங்கு, இது வேற ஒரு சப்ஜெக்ட்டுங்க. இது ஒரு விஷயமாச்சா. அதுக்கப்புறம் வந்து நான் அனுபவித்தேன், எனக்கு வந்து திருப்பி வந்து ஒரு துரோகம் தான் எனக்கு வந்து திரும்ப பதிலடியாக கிடச்சிச்சு அப்படின்னா, இது 3D வேர்ல்டு. இங்கே நம்ம நினைக்கிற விஷயம் நடக்காது, நினைக்கிறவங்க நினச்ச மாதிரி அப்படியேவும் இருக்க மாட்டாங்க. இது நான் வந்து ஒவ்வொரு முறையும் நான் சொல்லிகிட்டே இருக்கேன். இதில் சில லெசன்ஸ் வந்து நம்ம கற்றுக்கிறதுக்காக வந்திருக்கோம். எந்த இடத்துல அடி விழுகுதோ அந்த இடத்துல அப்படியே ஸ்டக்காகி நின்னிங்கன்னா உங்கள் லைஃப் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அவங்க பாட்டுக்கு மூவ் ஆன் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. அவங்க வாழ்க்கை, அவங்க குடும்பம், அவங்க தொழில், அவங்க குழந்தை குட்டி, இந்த மாதிரி ஃபர்தராக மூவ் ஆன் பண்ணிட்டு போயிடுவாங்க. எந்த இடத்துல நீங்கள் ஓவராக அட்டாச்மெண்ட் வச்சிங்களோ நீங்கள்லாம் தான் அடிபட்டு எனக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எனக்கு ஸ்ட்ரெஸ் ஆகுது, எனக்கு காசு பணம் இருக்குது, என்னால் வாழ்க்கையை மூவ் ஆன் பண்ணி போக முடியல, ஃபார்வர்டாக கொண்டு போக முடியல, நான் சந்தோஷமாக இல்லை, நான் எவ்வளோ பணம் கொடுத்தாலும் எனக்கு இது வந்து நான் சந்தோஷமாக இல்லை, எனக்கு வந்து அதே வேதனையாக இருக்குது, மைண்டு எனக்கு திரும்ப திரும்ப ஒரு ஆசிலேஷன்லேயே இருக்குது, எதை குறித்து நான் வெளியில் போனாலும் திரும்ப ஆட்டோமேட்டிக்காக நான் பழைய விஷயங்களை தான் ஞாபகம் வருது எனக்கு, என்னை வந்து தட்டி கொடுத்து நான் என்ன வெளியில் கொண்டு வர முடியல, சரி ஓகே நான் வெளியில் வந்துடலான்னு நினைக்கும் போது திரும்ப எனக்கு தாட் வருது அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் நிறைய பேர் வந்து ப்ராப்ளமாக சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக நான் என்ன சொல்கிறேன், உங்களுக்கு ஒரே ஒரு கைடன்ஸ் என்ன அப்படின்னா, கண்டிப்பாக நமக்கு மேலே ஒரு சக்தி ஒன்று இருக்குங்க. மைண்டுங்கிறது ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. ஈவன் டாக்டர்ஸாலே க்யூர் பண்ண முடியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா மைண்டு. அதை வந்து அழகாக வந்து பார்த்துக்கோங்க. அது மெடிடேஷன் பண்ணுங்கள். தெரியலனா கூட எங்கேயாவது பக்கத்தில் ஒரு சென்டர் இருந்ததுன்னா மெடிடேஷன் பண்ணுங்கள். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உங்களுக்கு ட்ரஸ்ட் உள்ள பர்சன்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு யாருமே எனக்கு ட்ரஸ்டான ஒரு பர்சன் இல்லை, எனக்கு ஷேர் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக கடவுள்கிட்ட பேசுங்க. உங்களுக்கு பிடிச்ச சாமி இருந்தால் பேசுங்க. யாருமே இல்லை அப்படின்னா கண்ணாடியை பார்த்து உங்களுக்கு நீங்களே பேசிக்கோங்க. நீங்கள் தாங்க உங்களுக்கு கடவுள். உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு உங்களை தவிர வேறு யாரும் இந்த உலகத்தில் நினைக்க முடியுமா? அதனால தான் உங்களுக்கு அதிகப்படியான ஒரு அன்பை கொடுங்க. உங்கள் மேலே ஸ்ட்ரென்த் வைங்க. உங்களுக்கு உண்டான பவர் அப்போ தான் தெரியும். நிறைய காயப்பட்டு வந்திருக்கீங்க. உங்களோட இன்னர் சைல்டு வூண்ட்ஸ் எல்லாம் நான் இருக்கேன், நான் உனக்கு அன்பு கொடுக்குறேன், சந்தோஷம் வைங்க, பாசம் வைங்க. கடவுள் வந்து உங்களுக்கான பார்ட்னரோ உங்களுக்கான ஒரு வழி என்னன்னு அவர் டிசைட் பண்ணி வச்சுருக்காரு. கரெக்டான டைமில் நீங்கள் சரியாகி அலைனாக இருக்கும்போது உங்களுக்கான ஒரு பார்ட்னர் கண்டிப்பாக வருவாங்க. எப்போ வந்து ஒரு மன்னராக வந்து நம்ம வந்து டிசைட் பண்ணி ஒரு அரியணையில் ஏறி உட்கார வைப்போம், அவருக்கு எல்லா தகுதியும் இருக்கணும் இல்லையா? கடவுள் கொடுக்குற ஒரு பரிசு எப்படி இருக்கும், அந்த பரிசை ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு நமக்கு ஒரு திறமை, டேலண்ட்டு, நம்ம நிறையா விஷயம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கணும், நம்ம புத்திசாலித்தனமாக இருக்கணும், அதெல்லாம் விஷயம் இருக்குது இல்லையா? ஒரு பாடம் வந்து நம்ம கற்றுக்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த பாடம் எப்படி ஈஸியாக இருக்கும்? ஈஸியாக இருந்தால் அந்த பாடத்தை மறந்துடுவோம் இல்லையா? ஒரு நல்லா பசுமரத்தாணி மாதிரி பதிய வைக்கிற மாதிரி ஒரு விஷயம்தான் வந்து நமக்கு இப்போ கிடைக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே. அது ஒரு சிலருக்கு நல்ல விதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கும், கெட்ட விதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கும். இதெல்லாமே சோல் பர்பஸ்க்காக தாங்க. சோல் வந்து சில எக்ஸ்பீரியன்ஸ்க்காக வந்திருக்கு, அதுக்காக தெரிஞ்சுக்கிறோம். இதெல்லாம் வந்து ரொம்ப டீப்பர் சப்ஜெக்டாக ஏன் எனக்கு நடந்தது, ஏன் இப்படி ஆச்சு, ஏன் அப்படி
நம்ம மட்டும்தாங்க நம்மளை கரெக்ட் பண்ண முடியும். யாரோ ஒரு தேர்ட் பர்சனுங்க. நம்ம பிள்ளைங்களே நம்ம பேச்சை கேட்க மாட்டேங்குது இல்லையா? நமக்கு வயித்துல பிறந்த நம்மளுடைய அந்த செல்ஸு, டிஎன்ஏ இதோட இருக்கிற நம்ம பிள்ளைங்களே நம்ம பேச்சை கேட்க மாட்டேங்குது. வயசானா விட்டு போயிடுதுங்க. நிறையா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஏன்னா இவங்கெல்லாம் வந்து நம்ம மூலமாக வெளியில் வந்த ஒரு சோல், அவ்வளோதான். இது வந்து நமக்கானவங்க. நம்ம பிள்ளைங்களே நம்ம பேச்சை கேட்கும்போது யாரோ ஒருத்தவங்கங்க தேர்ட் பர்சன். ஒரு 10 வருஷம் நல்லா பழகுனாங்க, 11வது வருஷம் காணோம், ஒரு 6 மாதம் இருந்தாங்க, நம்பிக்கை கொடுத்தாங்க, அவங்க தான் உலகம்னு நீங்கள் நினைக்கும் போது இல்லை அப்படின்னா இது எல்லாமே எதனோட வெளிப்பாடுன்னா உங்களுடைய அந்த ஒரு சோலோட மிரர் தான் அவங்க காமிச்சிட்டு போயிட்டாங்க. உங்களுக்கு நீங்கள் அன்பு கொடுக்கல, உங்களை நீங்கள் மதிக்கலை, உங்களை நீங்கள் நேசிக்கலை, உங்களுக்கு சரியான பாசம் கொடுக்கல, உங்களுக்கு சரியான அட்டென்ஷன் கொடுக்கல, உங்களை நீங்கள் கேர் பண்ணல, உங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுக்கல அப்படின்னா அது எல்லாத்தையுமே வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க உங்களுக்கு ப்ரையாரிட்டி கொடுத்துருக்க மாட்டாங்க, உங்களை கேர் பண்ணியிருக்க மாட்டாங்க, அப்படியே விட்டு போயிருப்பாங்க. எவ்வளவோ ப்ராமிஸ் பண்ணியிருப்பாங்கங்க நம்பிக்கை தர்ற மாதிரி. நீங்கள் வந்து ஒவ்வொரு விஷயமும் வந்து ஒரே நாளில் நம்பிக்கை கொடுத்து வளர்த்துற விஷயம் கிடையாதுங்க. காதலாக இருக்கட்டும், அது ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியாக இருக்கட்டும், அது கார்மிக் ட்வின்னாக இருக்கட்டும், லைஃப் கொடுக்குற பாடங்கள் எல்லாம் ஒவ்வொரு நாளும் இப்போ பதிய வைக்கிற ஒரு விஷயம். அன்னன்னைக்கு என்னென்ன விஷயங்கள் நடக்குதோ அது கொஞ்சமாக வந்து நம்ம மைண்டில் பதிஞ்சிருக்கும். அந்த பதிஞ்ச விஷயம் ஒரு நாளைக்கு வந்து என்ன ஆகும், நமக்கானது இல்லை, நமக்கு வந்து ஏமாத்துறாங்க அப்படின்னு ஒரு விஷயம் தெரிஞ்சிக்கும் போது அந்த இடத்துல மைண்ட் என்ன ஆகுது, அதை வந்து ஏற்றுக்க முடியல. ஏன்னா இவ்வளோ நாள் இவங்க நம்ம கூட இருக்காங்க, நமக்கு இவங்க துரோகம் பண்ண மாட்டாங்க, நம்மளை விட்டு போக மாட்டாங்க, நமக்கானவங்க இவங்க தான், இவங்களுக்காக நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம், எது வேணாலும் கொடுக்கலாம், உயிரையே கொடுக்கலாம். அந்த மாதிரி ஒரு முடிவுக்கு நீங்கள் வரும்போது தான் கடல் வந்து சில லெசன்ஸ் வந்து சில மனிதர்கள் மூலமாக நமக்கு கற்றுக்கிறதுக்காக தான் நமக்கு கார்மிக் பார்ட்னர்ஸாக நம்ம தான் சைன் பண்ணி நம்மளுக்கு உண்டான பர்சன்ஸை நம்ம கூட்டிகிட்டு வரோம். அப்படிங்கிறது நிறைய பேர் ஏற்றுக்க மாட்டேங்க. நீங்கள் ஏற்றுக்கிட்டாலும் இல்லைனாலும் இதுதான் வந்து ஒரிஜினல் ஃபேக்ட்டு, ரியல் ஃபேக்ட்டுங்க. இது இன்னொரு டீப்பர் சப்ஜெக்ட்டு. இப்போ வந்து நிறையா விஷயம் குறித்து நீங்கள் கவலைப்பட்டுட்டு எனக்கு பாய் ஃப்ரெண்ட் போயிட்டான், எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் போயிட்டாங்க, என் வாழ்க்கையில் இருக்கா என்னன்னு தெரியல, என்னோடய லவ் வந்து ரொம்ப வருஷமாக புதைச்சி வச்சுருக்கேன், அது வந்து உண்மையா அது பொய்யா, எனக்கு வந்து என்ன என் வாழ்க்கையில் நடக்குதுன்னே தெரியல, எதுக்கு சில பேர் வர்றாங்க, ஏன் சில லெசன்ஸ் கொடுக்குறாங்க, என்னால் வந்து என்ன நடக்குதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் என்ன கேட்டால் நிறையா விஷயங்கள் வந்து நீங்கள் விட்டுருங்க. உங்களுக்கு வந்து புரியாத நிறையா வார்த்தைகள் போட்டு சொல்லி குழப்பிக்க வேண்டாம், உங்கள் மைண்டை போட்டு குழப்பிக்கவும் வேணாம். ஏன்னா மைண்டு தெளிவில்லாத சுச்சுவேஷனில் தான் நிறையா வீடியோஸ் வந்து பார்க்குறீங்க. ட்வின் ஃப்ளேம் ஜேர்னினா என்ன, காதல்னா என்ன, என்னுடைய காதல் சேருமா, ஒன் சைட் லவ் என்ன, அந்த பக்கம் என்ன நடக்குது, தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் இருக்கா அப்படின்றத நிறையா வந்து ஒரு கிளாஷஸ் நடக்குது இல்லையா? இது எல்லாமே நான் வந்து பேசிக்காக நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, ரீடிங் போடுறது அது தனி, ரீடிங் போடுறது தனியாக, அது ஒரு தனிப்பட்ட ஒரு கேட்டகரிங்க. அவங்களோட எனர்ஜி வச்சு இப்போதைக்கு நீங்கள் கரண்ட்டில் சந்திச்சிட்ருக்க பிரச்சனை எதை நோக்கி போயிட்டுருக்கு, எந்த பக்கம் போகுது, எந்த பக்கம் திசை திரும்புது அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் அதை நான் பண்ணிடலாம். பட் உண்மையாக நீங்கள் வந்து உங்களுக்கான ஒரு பிரச்சனையை வந்து சரி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அது வந்து உங்கள் பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கு வெளியில் யாராவது வந்து ஒருத்தவங்க வந்து அதை சரி பண்ண முடியுமா சொல்லுங்கள்? முடியுமா? இப்போ வந்து நமக்கு உடம்புல ஏதாவது காயம் ஏற்படுதுன்னா டாக்டர்ஸ் வரலாம், வெளியில் அம்மா வந்து மருந்து போடலாம், காயம் போடலாம், இல்லை ஒரு தெரிஞ்ச ஒரு மூதாட்டியே வந்து எனக்கு நாட்டு மருந்து தெரியும், ஏதோ ஒரு நம்ம வந்து ரிஸ்க் எடுத்து பண்ணலாம் இல்லையா? நமக்குள்ள பிரச்சனை இருக்குது, நிறையா விஷயம் நம்மளால் வெளியிலையும் சொல்ல முடியாது இல்லையா? எல்லா விஷயமும் ஓப்பனாக சொல்ல முடியாது. அது வந்து கேளிக்கை, கிண்டல் இந்த மாதிரி நிறைய பேர் பண்ணுவாங்க. நமக்கு தாங்க தெரியும், நமக்கு தான் வந்து பெயின் இருக்குது, நமக்கு தான் வந்து அந்த ஒரு விஷயம் வந்து நிறைய பேர் ஏற்றுக்க மாட்டாங்க. எனக்கு வந்து ஒரு காதல் வந்திருக்கு, அது வந்து எனக்கு சின்ன வயசுலேயே வந்திருக்கு, இன்னொரு என்னோடய பார்ட்னர் வந்து கல்யாணம் ஆகிடுச்சு, நான் வந்து ஒருத்தவங்களை நேசிக்கிறேன், அவங்களுக்கு ரொம்ப வயசு ஜாஸ்தி, நான் ரொம்ப வயசு கம்மி, எனக்கு அவங்க மேலே வந்து ஒரு காதல் மாதிரி இருக்குது, ஒரு ஈர்ப்பு இருக்குது, இதெல்லாம் வந்து சொசைட்டி வந்து கண்டிஷனிங்கில் வந்து இதெல்லாம் வரவே வராது, ஏற்றுக்க மாட்டாங்க, சொசைட்டி ஏற்றுக்காது, இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்கல்ல. இந்த விஷயம்லாம் ஓப்பனாக நீங்கள் எங்கே போய் சொல்ல முடியும் சொல்லுங்கள்? லவ் அப்படிங்கிறது வந்து ஒரு ட்வின் ஃப்ளேம் மூலம் அந்த மாதிரிலாம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். கார்மிக் ட்வின் அங்கே அடிக்கும்போது இன்னொரு பார்ட்னர் தேடி போவாங்க, இன்னொரு பார்ட்னர் வந்து நிறைய அன்பு கொடுப்பாங்க, திரும்ப அவங்களுக்கு காணாமல் போவாங்க. அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு லெசன் வருது. ஒவ்வொரு வாழ்க்கையில் பிரச்சனைகள் வேறு வேறு மாதிரி, பட் வந்து லெசன் அப்படிங்கிறது ஃபைனலாக நீங்கள் வந்து எந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னா
லெசன் அப்படிங்கிற ஒரு விஷயம் கற்றுக்கணும், உங்களுக்குள்ளே வரணும், உங்களுக்குள்ளே அலைன் ஆகணும், உங்களுக்குள்ளே செல்ஃப் லவ் கொடுக்கணும். அதிகப்படியான ஒரு அன்பு, பாசம் இதெல்லாம் வெளியில் வேறு யாருக்கோ கொடுக்குறீங்கள. நான் நான் சொல்லிகிட்டே இருக்கிறேன், ஒவ்வொரு வீடியோஸ்லேயும் ஆடியோஸ்லேயும் சொல்லிகிட்டே இருக்கேன். உங்களுக்கான ஒரு அன்பு கொடுங்க, உங்களை நேசிங்க, அளவுக்கு அதிகமாக பாசம் கொடுங்க. நீங்கள் தான் இன்னர் ஸ்ட்ரென்த்து, நீங்கள் தான் முக்கியம், அதுக்கப்புறம் தான் உங்களை சுற்றி இருக்கிற எல்லாமே அப்படின்னு எத்தனை முறை சொன்னாலும் ஆனால் அந்த பாழா போன மனசு இருக்குது பாருங்கள், லவ் பண்ணி தொலைச்சிருச்சு இல்லையா, அதை விட்டு வெளியில் வர உங்களை விடாது. அதுதான் வந்து மெயின் திங். ஏன்னா வந்து டக்குன்னு ஒருத்தவங்க மேலே நம்மளுக்கு வந்து ஒரு அட்ராக்ஷனோ அன்போ ஏற்படாது. டக்குன்னு அவங்க மேலே அவ்வளோ ஒரு பாசம் வச்சு கிட்டக்க போகும்போது அங்கே ஓடி போயிடுறாங்க. அப்படின்னா உங்களுக்கான அளவு நீங்கள் கொடுத்துக்கல, அதுதான் அவங்க மிரரிங் பண்ணுறாங்க. ட்வின் ஃப்ளேமாக இருந்தாலும் இதுதான் நடக்குது, நார்மல் லவ்வாக இருந்தாலும் இதுதான் நடக்குது. இப்போ வந்து நார்மலாக உங்களை வந்து நான் இன்னொரு பார்ட்டுக்கு வரேன். இப்போ இதெல்லாம் வந்து கஷ்டப்படுறீங்க, ஓகே விட்டுருங்க. இப்போ நீங்கள் செல்ஃபில் யார் வந்து இப்போ வந்து நீங்கள் உங்கள் இன்னர் செல்ஃபில் அலைன் பண்ணி உங்களை நீங்கள் அழகாக பார்த்துக்கிட்டு, உங்களை செல்ஃப் ரெஸ்பெக்ட் உங்களுக்கு கொடுத்துட்டு, உங்களுக்கு செல்ஃப் கேர் கொடுத்துட்டு, உங்களுக்கு லவ் பயங்கரமாக கொடுக்குறீங்க, உங்களுக்குள்ளேயே நீங்களே கொடுத்துக்கிறீங்க, உங்களை கேர் பண்ணிக்கிறீங்க, ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி உங்களுக்கு தான். பவுண்ட்ரிஸ்லாம் செட் பண்ணி யாருமே உங்களை வந்து காயப்படுத்த முடியாது. நல்ல விஷயம் நிறைய ஈகோ கிளாஷஸ் கிடையாது, ஈகோனால் வரக்கூடாது இந்த ஆட்டிடியூடு. ஒரு நம்மளை வந்து வருத்திக்கிட்டு நம்ம சோல் வந்து கண்ணீர் விட்டு அழுதுட்டு இன்னொருத்தவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணக்கூடாது, ஓவர் கிவிங்கும் இருக்கக்கூடாது. கரெக்டாக இருக்கணுங்க. இந்த உலகத்துக்கு நம்ம வந்திருக்கிறது நம்ம வாழ்கிறதுக்காக. நம்ம வந்து ஒரு நம்ம எல்லாருக்கும் நம்ம ஒரு சோஷியல் அனிமல் மாதிரி நம்ம எல்லாரையும் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கோம். எல்லாருக்கும் பண்ணுங்கள். பட் வந்து நீங்களே காயப்பட்டுட்டு, நீங்களே வருத்தப்பட்டுட்டு, நீங்களே கஷ்டப்பட்டுட்டு ஒரு விஷயம் மற்றவங்களுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு வாழ்கிற அளவுக்கு உங்கள் சோல் கஷ்டப்படுற அளவுக்கு விடாதீங்க. நீங்கள் தான் முக்கியம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு இன்னர் ஸ்ட்ரென்த் இருக்குது, உங்கள் பவரில் நிற்கணுங்க. யார் எப்படி வந்தாலும் உங்களுடைய ஸ்ட்ரென்த், இன்னர் ஸ்ட்ரென்த் எல்லாத்துக்குமே இருக்குங்க. உங்களுக்கு ஏன் ஒன்றுமே இல்லை, எனக்கு ஒன்றுமே தெரியாது, எனக்கு அவங்கள விட்டால் வாழ்க்கையே இல்லை, அவங்க தான் என் வாழ்க்கையை நிலைநிறுத்தி வைக்க போகிறாங்க. ஏங்க நீங்கள் தனியாக தானேங்க வந்தீங்க, உங்களுக்கான பவர் என்னன்னு தெரியாதா? ஒரு சாதாரணமான ஒரு ஆறறிவுள்ள ஒரு 5 அறிவுள்ள ஒரு ஜீவராசிகளே இந்த உலகத்தில் வந்து ஒன்றுமே தெரியாமல் வருது. 6வது அறிவுன்னு ஒன்று யோசிக்க தெரியலனா கூட அது எப்படி வந்து தன்னோட இரையை தேடிக்கணும், எப்படி வந்து தன்னோட இனப்பெருக்கத்தை இது பண்ணிக்கணும் அப்படின்னு எல்லா விஷயமுமே வந்து ஒரு 5 அறிவுள்ள ஜீவனுக்கு தெரியுதுங்களே. 6 அறிவுள்ள ஜீவன் நமக்கு தெரியாதா? நம்ம எப்படி நம்ம வாழ்வாதாரத்தை கொண்டு வந்துக்கணும், நம்ம எப்படி நம்மளை மேம்படுத்திக்கணும், நம்ம லைஃப்பை எப்படி கொண்டு போகணும், யார் இருந்தாலும் இல்லைனாலும் நம்ம எப்படி ஸ்டபர்னாக இருக்கணும், நம்ம எப்படி வில் பவராக இருக்கணும், ஒரு எடுத்துக்காட்டாக மற்றவங்களுக்கு முன்னாடி வாழ்ந்து காட்டணும். எத்தனை பேருங்க வாழ்ந்து காட்டியிருக்காங்க. வாழ்ந்து காட்டிட்டு போன பெரியவங்க எல்லாம் தன்னந்தனியாக தனிமையில் ஒரு தனிமையை நேசித்து இருந்தவங்க தாங்க நிறையா இன்றைக்கி கவிஞர்களாக வந்திருக்காங்க. நிறைய கவிதை எழுதுகிறவங்களா, வாழ்க்கையை வந்து உயர்த்தினவங்களா, நிறையா பேருக்கு ஒரு படிக்கட்டாகவும் இருந்திருக்காங்க இல்லையா? அதனால் தனியாக இருக்கேன், தனிமையில் இருக்கேன், வாழ்க்கை போச்சு, நரகமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கரண்ட்டில் இருக்கிற வாழ்க்கையை தொலைச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கடவுளால் கூட உங்களை காப்பாற்ற முடியாது. கடவுள் வந்து இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் எதுக்கு உங்களுக்கு கொண்டு வந்திருக்காங்கன்னா, இங்கே எதுவுமே நிரந்தரம் கிடையாது. இந்த 3D வேர்ல்டில் எல்லாமே மாயை தாங்க. நல்லா இருக்கும், அப்புறம் திடீர்னு மோசம் அவங்க தான் பண்ணுவாங்க. ஒரு விஷயம் நமக்கானதுன்னு இருக்கும், கண்டிப்பாக பார்த்தோம்னா அது நம்மளை விட்டு கையை விட்டு போயிடும். அப்போது வந்து இது இப்படி தான் இந்த உலகத்தில். இந்த லெசன் நீங்கள் எப்போ கற்றுக்க போகிறீங்க, இந்த லெசன்லாம் கற்றுக்கிட்டு தெளிவானதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி லெசன் திரும்ப வராது. அதுக்கப்புறம் கடவுள் வந்து டிவைன் பிளான்னு ஒன்று இருக்குது. நீங்கள் கரெக்டாக அலைன் ஆகும்போது அவர் பிளான் பண்ணி வச்சுருக்கிற ஒரு வாழ்க்கை உங்களுக்கு தெரிய வரும். நீங்கள் சில விஷயங்கள் அனுபவ பாடமாக கற்றுக்கணும். இந்த ஜென்மத்தில் என்னென்ன விஷயம் கற்றுக்கணுமோ அவங்கவுங்களாம் தான் இந்த லவ்வில் வந்து அடிபடுவாங்க. சில பேர் வந்து லைஃப்பில் அடிபடுவாங்க, சில பேர் நோய்வாய்ப்பட்டு அடிபடுவாங்க, சில பேர் மனக்கஷ்டம், சில பேர் பணக்கஷ்டம். இந்த மாதிரி எல்லாருக்குமே ஒவ்வொரு விதமான ஒரு பிரச்சனை இருக்குது. அப்படின்னா எல்லாமே இந்த சோல் க்ரோத்துக்காக தான் வந்திருக்காங்க, ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங்காக வந்திருக்காங்க, கடவுளோட பர்பஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. கடவுள் நேரில் வந்து நிறையா பேருக்கு உதவி பண்ண முடியாது இல்லையா? நம்மளை ஒரு டூலாக யூஸ் பண்ணி நிறையா விஷயங்கள் மற்றவங்களுக்கு சொல்கிறதன் மூலமாக கடவுள் அவரோட ஒர்க்கை வந்து நமக்கு கொடுக்குறாங்க. சிலது லைட் ஒர்க்கர்ஸாகவும் இந்த உலகத்தில் நிறையா அனுபவிச்சுட்டு, கஷ்டங்கள்லாம் அனுபவிச்சுட்டு, அப்புறம் கடவுளை பிடிச்சி, அப்புறம் கடவுள்கிட்டேருந்து அந்த பர்பஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு தனக்குள்ளே போய் தன்னை நேசித்து அதுக்கப்புறம் இந்த வாழ்க்கை பயணத்தை தொடங்குவாங்க, மற்றவங்களுக்கும் ஹெல்ப்பாக இருப்பாங்க. இது வந்து சில கேட்டகரி பீப்புள். சில கேட்டகரி பீப்புள் வந்து இந்த பாடங்களெல்லாம் கற்றுக்கலை அப்படின்னா திரும்ப ரிப்பீட் ஆகுங்க. திரும்ப உங்களை சரி பண்ணாமல் நீங்கள் வந்து எனக்கு ஒருத்தன் ஏமாற்றிட்டான், எனக்கு வந்து மனசு வலி வந்துருச்சு, நான் இனிமேல் யாரையும் லவ் பண்ண மாட்டேன், எனக்கு நான் நேசமே கொடுக்க மாட்டேன் அப்படிங்கும்போது லாஸ் யாருக்குன்னு பாருங்கள்.
உங்களுக்கு நான் வந்து வெளியில் யாருக்குமே உங்களை அன்பு கொடுங்கன்னு நான் சொல்லலை. வெளியில் நீங்கள் கொடுக்குற அன்பை உங்களுக்குள்ளே கொடுத்துக்கோங்க. அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் நான் சொல்கிறேன். ஆனால் வந்து ரொம்ப வந்து விரக்தியாகி என்ன பண்ணுறாங்க, நான் யாரையுமே நம்ப மாட்டேன், எனக்கு எந்த அளவும் வேண்டாம், நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன், நான் என்னோட பாதையில் போகிறேன், நான் ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் மாதிரி மிலிட்ரி ஆஃபீஸர் மாதிரி எனக்கு லவ் வேணாம், ஒன்று வேணாம். கடவுளோட தன்மையே அன்பு தாங்க. அன்பின் சுரூபம் தான் கடவுள். கருணை கடல் தான் அந்த கடவுளை. அந்த கடவுள் என்ன சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு உங்களை நேசிங்க, உங்களை சரி பண்ணிக்கோங்க, உங்களுக்கு அன்பு கொடுங்க. நீங்கள் நல்லா இருக்கும்போது சந்தோஷமாக இருக்கும்போது அதுக்கு உண்டான ஒரு பர்சன்ஸையும் அதுக்கு உண்டான மனிதரையும் தான் நீங்கள் அட்ராக்ட் பண்ண போகிறீங்க. அவங்க கெட்டவங்களாக இருந்தால் கூட அவங்களும் வந்து உங்களுக்கானவங்களாக நீங்கள் நேசிக்கப்பட வேண்டிய ஆளாக மாறிடுவாங்க. இதுதான் கடவுளோட பிளானுங்க. இது வந்து ஏன் எனக்கு இப்படி நடக்குது, ஏன் அப்படி நடக்குதுன்னா, நீங்கள் தான் நடக்கிற மாதிரி வச்சுட்டே இருக்கீங்க. நீங்கள் எப்போ மாற போகிறீங்க? நீங்கள் மாறுற தருணம் எப்போ வருதோ அப்போ உங்கள் லைஃப்பும் மாறும். கொஞ்சம் கொஞ்சமாக தாங்க நடக்கும். எல்லாமே மேஜிக் கிடையாது. ஒருத்தவங்க மேலே அடிக்ஷன் ஆகி லவ் வச்சு வாழ்க்கையை தொலைச்சிட்டு நிற்கிற எத்தனை பேர் இருக்கீங்க. ஒரே நாள்லையே அவங்களுக்கு மேலே அடிக்ஷனாக லவ் வச்சிங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தானே வச்சிங்க. அப்போ உங்களை மாற்றக்கூடிய ஒரு விஷயமும் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு செல்லுக்குள்ளே பதிவாகணுங்க. இந்த விஷயம்லாம் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், லைஃப்பில் எங்கேயோ போயிடலாங்க. நிறைய பணம் வச்சுருக்கவங்களுக்கும் மன கஷ்டம் இருக்குது. மைண்டு அப்படிங்கிறது ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாதுங்க. அதை ஹேண்டில் மட்டும் பண்ண தெரிஞ்சிட்டிங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது என்ன பண்ணுது, சில நேரம் உங்களை வந்து பயமுறுத்தும், சில நேரம் வாழ்க்கை குறித்து எச்சரிக்கை கொடுக்கும், உங்களை பாதுகாக்கிற மாதிரி இருக்கும், சில நேரம் நல்ல விஷயங்கள் பண்ணும், இல்லைன்னு சொல்லலை. அதே சமயம் எல்லாமே ஓவர் டாமினேட் பண்ணும். ஒன்று நல்லது சொல்கிற மாதிரி பயமுறுத்தும். சில விஷயங்கள் நமக்கு வந்து ஐயோ கரெக்டான டைமில் ஆஃபீஸ்க்கு போகலன்னா இன்றைக்கி வந்து ஹையர் அஃபீஷியல்ஸ் வராங்க, இன்றைக்கி செக் பண்ணுற வராங்க, இன்வெஸ்டிகேஷன் வராங்க அப்படிங்கிற மாதிரி நல்ல விஷயமும் எடுத்து கொடுக்கும். அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு விஷயம் வந்து சோகமான ஒரு விஷயம்ல இருந்தீங்கன்னா எல்லா சோகமான விஷயத்தையும் கொண்டு வந்து கொடுக்கும். என்னென்ன விஷயம் அது வந்து கொண்டு வந்து கொடுக்குதுன்னு ஒரு ப்ரெசன்ட் டென்ஸில் ஒரு அலர்ட்டாக இருக்கும்போது நீங்கள் இதுக்கிட்டே இருந்து இதை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கலாம். மைண்டை நம்ம கண்ட்ரோல் பண்ணி வச்சு அதே சமயம் வந்து நடக்கிற விஷயத்தை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாதுங்க. நம்மளை சுற்றி நடக்கிற எல்லா சுச்சுவேஷன்ஸும் அதுபடி நடக்கும். பட் நம்ம வந்து ஃபேவராக நமக்கு உண்டான ஒரு பொசிஷனில் இருந்துக்கலாம். நம்மளை எதுவும் பாதிக்காத அளவுக்கு. நம்மளை சுற்றி பூகம்பம் வரலாம், நம்மளை சுற்றி நிறையா இழப்புகள் வந்து அந்த நியூஸில் பார்க்குற மாதிரி அங்கே இறந்து போனாங்க, இங்கே இறந்து போனாங்க, ஆக்சிடென்ட் ஆச்சு, இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து சூழ்நிலைகளை மாற்ற முடியாது. பட் வந்து அந்த எந்த ஒரு சூழ்நிலையும் உங்களை தாக்காத மாதிரி ஒரு அரண் மாதிரி இருக்கணும். அப்படின்னா உங்களை நீங்கள் ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கணும். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எனக்கு தூசி தான் அப்படிங்கிற மாதிரி. பிரச்சனை நிச்சயமாக கண்டிப்பாக உண்டு. பிரச்சனையே இல்லை அப்படின்னா லைஃப்பில் சுவாரஸ்யமே இருக்காதுங்க. ஒரு சினிமா நம்ம வந்து 2.5 மணி நேரம் உட்காந்து பார்க்குறோம் அப்படின்னா அதில் அன்பு இருக்குது, காதல் இருக்குது, மோதல் இருக்குது, அடிதடி இருக்குது, கண்ணீர் இருக்குது, கஷ்டம் இருக்குது, எமோஷ்னல்லாம் இருந்தால் தான் ஒரு படம் சக்ஸஸ் ஆகுது இல்லையா? அதே மாதிரி கடவுள் எழுதி வச்ச இந்த படத்தில் வந்து நிறையா விஷயங்கள் இருக்குது. கூடவே கடவுள் இருக்கார். அந்த அந்த படத்துக்கு உண்டான டைரக்டர் அங்கே பின்னாடி இருந்துக்கிட்டே இருந்து அந்த படத்தில் நடிக்க வைக்கிறவங்கள கரெக்டாக நடிக்கிறாங்களான்னு மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இந்த படத்தில் ஸ்கிரிப்ட் எழுதுனா நம்மளுடைய கடவுள் நமக்கு பின்னாடி தாங்க இருக்கார். உங்களை வந்து தத்தளித்து விட்டுற விட மாட்டார். தனியாக நீங்கள் கஷ்டப்படுறீங்க, எனக்கு யாருமே இல்லைன்னா நினைக்காதீங்க. உங்களுக்கு ஸ்கிரிப்ட் எழுதிட்டு கடவுள் பின்னாடி தான் நிற்கிறாங்க. நீங்கள் லெசன் கற்றுக்கலைன்னா அவர் என்னங்க பண்ணுவார்? நீங்கள் சில விஷயங்கள் கற்றுக்கிறதுக்காக தான் இந்த உலகத்தில் வந்திருக்கீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்போ தெரிஞ்சுக்க போகிறீங்க? இனிமேல் எவ்வளோ கஷ்டம் நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க? அவருக்கு ஆசையாங்க நம்ம குழந்தைலாம் இவ்வளோ கஷ்டப்படணும் அப்படின்னு. நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா அவ்வளோதான், அதுக்கு தயாராகிடுவீங்க. அடுத்த லெசனுக்கு நீங்களே தயாராகிடுவீங்க. இனிமேல் வந்து கடவுள் வந்து உங்களுக்கு பின்னாடி தான் இருப்பார். சும்மா நின்று வேடிக்கை பார்ப்பாரா? என் பொண்ணு நல்லா ஸ்ட்ரென்த்தன் ஆகிட்டாங்க, என் பையன் ரொம்ப ஸ்ட்ரென்த்தன் ஆகிட்டாங்க, இனிமேல் இவங்களுக்கு என்னோட கைடன்ஸ் வந்து பின்னாடி நான் நிற்கலாம், என்னை பிடிச்சிட்டு என்னை நினச்சிக்கிட்டே அவள் வந்து எல்லா ஸ்டெப்பும் ஃபார்வர்ட் ஆகி போயிட்டா, பாஸ் ஆகிடுவா, இனிமேல் வாழ்க்கையில் ஜெயந்தான்னு சொல்லிட்டு டிவைன் பிளான் என்னவோ அவர் என்ன நினச்சி வச்சுருக்காரோ உங்களுக்கு அழகாக அதை கொடுத்துட்டு அவர் நம்ம கூடவே தான் இருப்பார், விட்டுட்டு போயிடுவார் அப்படின்லாம் சொல்ல வரல. எப்போயுமே நமக்கு பாதுகாப்பு அரணாக இருக்கும். நம்ம கடவுளை நமக்குள்ளேயே தேட ஆரம்பிச்சிடும். நமக்குள்ளே ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கும். அதனால் நான் இது வரைக்கும் உங்களுக்கு இவ்வளோ நேரம் பேசினேன்ல, சத்தியமாக நான் என்ன பேசினேன்னு எனக்கு தெரியல. உட்காந்து திரும்ப நான் ரிவைண்ட் பண்ணி போட்டு கேட்டால் தான் தெரியும் என்ன பாயிண்ட் நான் சொல்லியிருக்கேன், என்ன பாயிண்ட் மிஸ் ஆச்சுன்னு. ஒரு ஃப்ளோ வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நான் என்ன பேசுகிறேன்னு எனக்கே தெரியாது. இது வரைக்கும் நான் சொன்ன விஷயங்களில் எவ்வளோ பேருக்கு புரிஞ்சுது அப்படிங்கிறது தெரியல. கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், ஒரு தெளிவான ஒரு கைடன்ஸ் கிடச்சிருக்கும். இப்போதைக்கு நீங்கள் எந்த சுச்சுவேஷனில் மாட்டியிருந்தாலும், உடல் வியாதியிலையோ இல்லை மன வியாதியிலையோ, இல்லை வந்து எனக்கு வந்து வாழ்க்கை துணை விட்டு போயிடுச்சு, காதலன் விட்டு போயிட்டான், மன கஷ்டத்தில் இருக்கேன், எல்லாத்துக்கும் ஒரே சொல்யூஷன் தான். உங்கள் மைண்டு, உங்களோட பவர், உங்களுக்கு அன்பு கொடுங்க. நீங்கள் சந்தோஷமாக இருக்கும்போது, பாசிட்டிவிட்டியாக இருக்கும்போது அதை நீங்கள் பிரபஞ்சத்துக்கு வெளிப்படுத்துகிறீங்க. நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே நீங்களே கொண்டு வரீங்க. யாரும் வந்து வெளியில் இருக்கிறவங்க வந்து ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, ஜஸ்ட்டு கேட்டுக்குவாங்க, அவ்வளோதான். அப்படி
அப்படியா நீ இவ்வளோ கஷ்டப்படுறியா அதை பண்ணுறியா இதை பண்ணுறியாமாங்க. பட் யாருமே வந்து அவங்கள மீறி உங்களுக்கு வந்து எந்த உதவியும் பண்ண மாட்டாங்க. யாரும் வருவாங்களான்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. யாரும் வந்து அன்பு கொடுப்பாங்களான்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கு நீங்களே எல்லாமே பண்ணிக்கோங்க. ஓகேவா? நான் பேசின இந்த ஸ்பீச் எப்படி இருந்தது அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் என்ன பேசியிருக்கேங்கிறத திரும்ப நானே ரிவைண்ட் பண்ணி தான் கேட்கணும். இது வரைக்கும் பொறுமையாக இருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் கேட்டிருந்தீங்க அப்படின்னா அட்லாஸ்ட்டுன்னு போடுங்க. ஏன்னா லாஸ்ட்டு எத்தனை வரைக்கும் நீங்கள் கேட்டிருக்கீங்கன்னு எனக்கு அது பார்க்குறதுல ஒரு சின்ன சந்தோஷம். அவ்வளோதான். என்னோடய கருத்துக்கள் எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படிங்கிற ஒரே விருப்பம் மட்டும்தான் எனக்கு. எப்பயும் நல்லதே நினைங்க. உங்களுக்கு எப்பயுமே கண்டிப்பாக நல்லது தாங்க நடக்கும். தேங்க்யூ ஸோ மச்.